சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய தெய்வ சங்கல்பம் சிறுகதை. பம்பாய் மதராஸ் எக்ஸ்பிரஸ் கூப் என்று ஊதிவிட்டு தாதர் ஸ்டேஷனை விட்டு கிளம்பிற்று. நீலகண்டன் அதுவரையில் அலட்சியமாக ஸ்டேஷனை பார்த்து கொண்டிருந்தவன் திரும்பி வண்டிக்குள் பார்த்தான். எதிரில் 18 வயது பெண்ணொருத்தியும் 10 வயது பையன் ஒருவனும் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த பையன் தங்களை அனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவருடன் வண்டி நகர்ந்து கொஞ்சம் தூரம் போகிற வரையில் பேசிக்கொண்டே இருந்தான். மாமா, ஊருக்கு போய் கடுதாசு போடுகிறேன் என்றான் பையன். கடுதாசு என்னடா, தந்தியே கொடுத்துடு. என்ன அம்மா சுதா, போயிட்டு வருகிறாயா? பத்திரமா போயிட்டு வருகிறாயா? பத்திரமாக போங்க என்று உரக்க சொன்னார் வந்தவர். அந்த பெண் புன்னகையோடு தலையை ஆட்டிவிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பச்சை நிற புடவையும் காதில் அசைந்த லோலாக்கும் பாதியில் ரிப்பனால் கட்டப்பட்டிருந்த வளைந்த பின்னலும் அவளுடைய அழகுக்கு பொருத்தமாக இருந்தன. முகத்தில் புத்திசாலித்தனமும் குறுகுறுப்பும் காணப்பட்டன. பையனும் அவள் ஜாடையாகவே இருந்தான். கையில் வைத்திருந்த ஆங்கில பத்திரிகை ஒன்றை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். சுதாவும் தன் கையில் இருந்த கதை புத்தகத்தை படிப்பதில் ஈடுபட்டிருந்தாள். அரை மணிக்கு ஒரு தரம் மட்டும் கண்களை உயர்த்தி வெளியேயும் உள்ளேயும் பார்த்துவிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பித்து விடுவாள். பையனுக்கு பத்திரிகையை புரட்டுவதில் உள்ள சுவாரஸ்யம் குறைந்துவிட்டது. சிறிது நேரம் ஜன்னலின் முகத்தை வைத்துக்கொண்டு வெளியே பார்த்து கொண்டு இருந்தான். பிறகு கூடையிலிருந்து பிஸ்கெட்களை எடுத்து தின்ன ஆரம்பித்தான். நீலகண்டன் சிறிது நேரம் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்து, எங்கே போகிறீங்க என்று கேட்டான். பையன் மிகவும் மரியாதையோடு, எங்களை தானே கேட்குறீங்க சார்? பட்டணத்துக்கு போகிறோம். ஏன் சார் கேட்டீங்க என்று கேட்டான். ஒன்றுமில்லை, வெறுமனே தான் கேட்டேன். தனியாக போகிறீங்களா? பெரியவர்கள் யாரும் இல்லையா என்றான் நீலகண்டன். தனி என்ன சார், வண்டியில் வேண்டிய ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சாதுரியமாக பையன் பதில் அளித்தான். ஓஹோ, அப்படியானால் சரிதான். கெட்டிக்காரனாக இருக்கிறாயே. எந்த வகுப்பில் படிக்கிறாய்? ஃபர்ஸ்ட் ஃபாரம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபாரம் படிக்கிறவனா பத்திரிகை படிக்கிறாய்? இங்கிலீஷ் நன்றாக வந்துவிட்டதா என்றான் நீலகண்டன் சிரித்து கொண்டே. வராமல் என்ன, நான் கான்வென்ட்டில் படிக்கிறேன். இங்கிலீஷ் நன்றாய் வரும். பேஷ், ரொம்ப சமத்து என்று நீலகண்டன் அவன் முதுகில் தட்டி கொடுத்தான். பையனும் மிகவும் சுவாதீனமாக அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான். மறந்தே போய்விட்டேன், உன் பெயர் என்ன? வேணுகோபாலன். ஆத்திலும் ஸ்கூலிலும் வேணு என்றுதான் கூப்பிடுவார்கள். சரி, நானும் அப்படியே கூப்பிடட்டுமா? ஓ, கூப்பிடுங்களேன் என்றான் வேணு. இதற்குள் சுதா புஸ்தகத்தை விட்டு தன் விழிகளை உயர்த்தி வேணுவை பார்த்தாள். அந்த பார்வை கோபத்தையும் கண்டிப்பையும் காண்பித்தது. அவனை விழித்து பார்த்தபோது நீலகண்டன் பார்த்துவிடவே சட்டென்று வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். கண்கள் தாம் எவ்வளவு பெரியவை! அந்த கோப பார்வையாவது இன்னும் கொஞ்ச நேரம் செலுத்தக்கூடாதா என்று தோன்றியது அவனுக்கு. வேணு எழுந்து நின்றான். ஏன் எழுந்து விட்டாய் என்று கேட்டான் நீலகண்டன். எழுந்து எங்க போகிறது? நாளை சாயந்தரம் வரையில் உங்களோடு தானே வர வேண்டும். பலே கெட்டிக்காரன்டா நீ, போ போ என்று அவன் தோலை பிடித்து குலுக்கினான் நீலகண்டன். வேணு சிரித்து கொண்டே அவன் அக்கா பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு எதிர்சாரியில் ஓடிய மரஞ்செடிகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்று பௌர்ணமிக்கு முந்தைய தினம் ஆதலால் கீழ்வானத்தில் சந்திரன் முழுவட்டம் தெரிந்தது. ஜிலு ஜிலுவென்ற காற்றும் சந்திரனின் இன்ப ஒளியும் ரயில் போய்கொண்டிருந்த வனப்பிரதேசத்தை கண்ணுக்கும் கருத்திற்கும் ரம்யமாக செய்தன. நீலகண்டனும் ஜன்னலின் மேல் கையை ஊன்றியவனாக வானத்தை பார்த்து கொண்டு இருந்தான். ரயிலின் கிடுகிடு சப்தத்தை தவிர ஊசி விழுந்தால் கேட்கும்படியான மௌனம் அங்கே நிலவியிருந்தது. அளவுக்கு மீறிய இந்த மௌனத்தை நீலகண்டனால் சகிக்க முடியவில்லை. காற்று ரொம்ப அடிக்கிறது போல இருக்கிறதே, ஜன்னல் கதவை மூடிவிடவா என்று சுதாவை பார்த்தவாறு கேட்டான். அவள் அதற்கு மறுமொழி சொல்லாமல் இருந்தாள். அவனாகவே எழுந்து ஜன்னல் கதவை மூடுவதற்கு வந்தான். அவள் புஸ்தகத்தை மூடியபடியே எழுந்து ஒதுங்கி நின்றாள். அவன் கதவை மூடிவிட்டு வேணுவின் முதுகில் தட்டி, வேணு தூங்குறியா என்று கேட்டுவிட்டு தன் இடத்தில் போய் உட்கார்ந்தான். அவள் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கூடையை திறந்து பழமும் பிஸ்கெட்டும் எடுத்தாள். வேணு கூடை அருகில் போய் உட்கார்ந்து கொண்டு, மணி 8க்கு மேல் ஆகிறதே, சாப்பிடவில்லையா சார் என்றான். சாப்பிடத்தான் வேண்டும். நான் கொடுப்பதை நீ சாப்பிடுகிறாயா என்று கேட்டான் நீலகண்டன். ரேணு கூடைக்குள் கையை விட்டு பழங்களும் பக்ஷணங்களும் எடுத்து நீலகண்டன் பெட்டியின் மேல் வைத்தான். அடப்போக்கிரி, நான் சொன்ன உடனேயே கொடுத்து விட்டாயோ? நான் கொடுப்பதை வாங்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நீ கொடுத்ததை சாப்பிட மாட்டேன், தெரியுமா? இந்த வார்த்தைகள் பையனை பார்த்து சொன்னவை அல்ல. சுதா கண்ணம் குழைய சிரித்து கொண்டே பழங்களை உரிக்க ஆரம்பித்தாள். சாப்பாடு முடிந்ததும் தம்பிக்கும் தனக்குமாக படுக்கையை தட்டி போட்டுக்கொண்டு கண்ணாடி கதவை திறந்து வைத்துவிட்டு படுத்து கொண்டாள். வேணு சிறிது நேரத்திற்கெல்லாம் தூங்கிவிட்டான்.
நீலகண்டன் தூங்க வேண்டும் என்று பிரம்ம பிரயத்தனம் செய்து பார்த்தான். கண்களை இறுக மூடிக்கொண்டு பார்த்தான். புரண்டு புரண்டு படுத்தான். சுதா சிறிது நேரம் திறந்த விழிகளுடன் படுத்திருந்தாள். பிறகு அயர்ந்து தூங்கிவிட்டாள். நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் விழுந்து அவள் எழிலை மிகுதிப்படுத்தியது. நீலகண்டன் மனத்திற்குள் இந்த இரவில் எவ்வளவு நிர்பயமாக இருவரும் தூங்குகிறார்கள் என்று நினைத்தான். அவன் உள்ளத்தில் சிந்தனை அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கிளம்பி நிம்மதியை குலைத்தன. வலுக்கட்டாயமாக தூக்கத்தை வருவிக்க செய்த முயற்சி பயன்படவில்லை. இவ்வாறு தத்தளித்து கொண்டிருந்தவன் வெகு நேரம் கழித்து அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டான். கண் விழித்து பார்த்தபோது சூரியன் உதித்து வெகு நேரம் ஆகியிருந்தது. என்ன, ரொம்ப நாளை தூங்கிட்டீங்களா? ராத்திரி கண் விழித்தீர்களோ என்று கேட்டான் வேணு. நீலகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டது. சமாளித்து கொண்டு, வண்டியில் இருப்பது 3 பேர், எல்லோரும் தூங்கிவிட்டால் நல்லதா என்று கேட்டான். ஐயோ பாவமே, எங்களுக்காக கண் விழித்தீர்களா? ரொம்ப தேங்க்ஸ். என்ன எழுப்பியிருக்க கூடாதா சார் என்றான் வேணு. எனக்கு துணையாக இருந்திருப்பியாக்கும் என்று சிரித்து கொண்டே சுதாவை பார்த்தான். அவன் அவளை பார்க்க கூட இல்லை. தினசரி பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்தாள். மத்தியான பொழுது வேணுவுடன் தமாஷாக பேசுவதிலேயே போய்விட்டது. மாலையில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர்கள் தகப்பனார் வந்திருந்தார். நீலகண்டனுக்கு சுதா தன்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போவது வருத்தமாக இருந்தது. இந்த பெரிய கண்களையும் குழி விழும் கன்னங்களையும் திரும்பவும் எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று நினைத்த போது துக்கம் நெஞ்சையை அடைத்து கொண்டது. போய்விட்டு வருகிறீர்களா என்று கேட்டான். ஆமாம் சார், எங்கள் ஆத்து விலாசம் சொல்ல மறந்துட்டேனே. எலியட்ஸ் ரோட்டில் பாலபவனத்தில் இருக்கிறோம், அவசியம் வாருங்கள் என்று வேணு கூப்பிட்டான். அவன் தகப்பனாரும் தம் நன்றியறிதலை ஒரு புன்னகையால் தெரியப்படுத்தினார். சுதா கன்னம் குழிய புன்னகை செய்து கொண்டே காரில் போய் உட்கார்ந்து கொண்டாள். எலியட்ஸ் ரோட், பாலபவனம் என்ற வார்த்தைகள் அவனுக்கு மனப்பாடமாக இருந்தன. டைரியிலும் குறித்து வைத்திருந்தான். தினமும் அதை ஒரு தடவை எடுத்து பார்த்துவிட்டு திருப்தியோடு ஜேபியில் போட்டுக்கொள்வான். அந்த பாலபவனத்திற்கு எதற்காக போவது? பையன் கூப்பிட்டான் என்று போய்விட முடியுமா? போய்தான் பார்க்கலாமா என்ற ஆக்ஷேப சமாதானங்களிலேயே 15 தினங்கள் போய்விட்டன. சுதாவையும் வேணுவையும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிரிந்து 1 மாதம் போல் ஆய்விட்டது. ஒரு நாள் மாலை சாந்தோம் கடற்கரையில் வேணு சொன்ன பாலபவனத்தை பற்றியே நினைத்து கொண்டு ஆழ்ந்த யோசனையில் உட்கார்ந்திருந்தான் நீலகண்டன். சார் சார்! நீலகண்டனை சொப்பன லோகத்திலிருந்து கீழே யாரோ பிடித்து தள்ளிய மாதிரி இருந்தது. அவன் பிரமை நீங்குவதற்குள் வேணு எதிரில் நின்றான். என்ன சார், எங்க ஆத்துக்கு வர சொன்னேனே, வரவே இல்லையே என்று கேட்டான். வேணுவின் கைகளை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு, வேணு வந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டான் நீலகண்டன். ரொம்ப அழகாய் இருக்கிறது நீங்கள் சொல்றது, வாருங்கள் போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தான் வேணு. அவன் கால்கள் அவனை அறியாமல் காரை நோக்கி நடந்தன. காருக்குள் அழகிய பெண் ஒருத்தி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இவனை கண்டதும் சிரித்து கொண்டே, உங்களை பற்றி ரொம்ப தூரம் சொன்னான் வேணு, வருவீர்கள் என்றே எதிர்பார்த்தோம் என்றாள் அந்த பெண். சுதாவைப் போலவே இருந்தால் அவள் 2 வயது சின்னவளாக இருக்கலாம். நீலகண்டன் பேசாமல் காரில் ஏறி உட்கார்ந்தான். அவள் காரை ஓட்டிக்கொண்டே, நீங்கள் சங்கோஜப்படுவீர்கள் போல இருக்கிறது, விலாசம் சொல்லியிருந்தால் காரையாவது அனுப்பியிருப்போமே என்றாள். ஓ, அதனால என்ன, பரவாயில்ல என்றான் நீலகண்டன். கார் போகும்போது வேணுதான் என்னை பற்றி சொன்னான் என்கிறாளே, சுதா என்னை பற்றி வாயே திறக்கவில்லை போலிருக்கிறதே. இந்த பெண் யார்? அவள் தங்கையாக தான் இருக்க வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டே போனான். நீலகண்டன் பாலபவனத்திற்கு போன போது அங்கே சுதாவை காணவில்லை. அன்று ரயிலிலும் நம்முடன் பேசவில்லை, வீட்டிற்கு வந்தாலும் எதிரில் வரவில்லை. என்ன அப்படிப்பட்ட கர்வம் என்று எண்ணினான் நீலகண்டன். காரில் அவனுடன் வந்த பெண் தாராளமாக பேசினாள். பாக்கி எல்லோரும் வேணுவின் தகப்பனார் உட்பட அவனிடம் ஏதோ கவலையோடு பேசினார்கள். ஆனால் சுதா மட்டும் அவன் அருகிலேயே வரவில்லை. அவளை பற்றி நினைத்த போது ஆத்திரமும் கோபமும் அவனுக்கு பொத்து கொண்டு வந்தன. நீலகண்டன் கடைசியாக வீட்டுக்கு புறப்பட்ட போது வேணு அவனை கொண்டுவிட வாசல் வரையில் வந்தான். அவனை பார்த்து, ஏன் வேணு, அன்று உன்னுடன் ரயிலில் வந்தாலே அவள் உனக்கு அக்கா தானே ஆக வேண்டும் என்று கேட்டான். ஆமாம், ஏன்? அவள் உங்களையெல்லாம் போல இருக்க மாட்டாள் போலிருக்கிறதே, மனிதர்களை கண்டாலே பயப்படுவாள் போலிருக்கிறதே. ஐயோ, உங்களுக்கு தெரியாதா அவளை பற்றி? சுதா ஊமையாயிற்றே, அதனால்தான் என்றான். அவன் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. ஆ, நிஜமாகவா என்று உரக்க கேட்டான் நீலகண்டன். ஆமாம், உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். அதனால்தான் அவள் உங்கள் எதிரில் வர வெட்கப்படுகிறாள். மனிதர்களை கண்டால் பயம் இல்லை, வெட்கம்தான்.
அதுவும் படித்தவர்களை கண்டால் எதிரில் வரவே மாட்டாள். என்ன துரதிருஷ்டம்! என்ன செய்வது? எங்கள் அப்பா எப்பொழுதும் அவளை பற்றி தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றான் வேணு. நீலகண்டன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். சட்டென்று ஏதோ முடிவுக்கு வந்தவன் போல், வேணு, அப்பாவை என் வீட்டிற்கு அனுப்பு, இல்லாவிட்டால் நீ வந்து கூப்பிட்டால் நானாவது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். வேணுவின் தகப்பனார் நீலகண்டனை தேடிக்கொண்டு போனார். அவருக்கு நீலகண்டன் மனத்தை அறிந்ததும் ஆச்சரியமாக போய்விட்டது. மனப்பூர்வமாக தான் சொல்லுகிறாயா என்று கேட்டார் அவர். ஆமாம், அன்று ரயிலில் பார்த்தபோதே என் மனம் அவளுக்கு வசமாகிவிட்டது. அவள் அன்று ஒரு வார்த்தை கூட பேசாதபடியால் என்னுடைய அன்பு குறைந்து விடவில்லை. இனிமேல் அவள் பேசாது இருப்பதற்காகவும் குறைந்து விடாது என்றான் நீலகண்டன். சுதாவின் தகப்பனார் அவன் கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு, சுதாவின் பொறுமைக்காகவே பகவான் அவளுக்கு இறங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். 10 தினங்களுக்கு அப்புறம் முன் போலவே நிலவு பொழியும் வனப்பிரதேசத்தில் சென்னையிலிருந்து பம்பாய்க்கு போகும் ரயிலில் சுதாவும் நீலகண்டனும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள்.